ஹலோ. ஹலோ அபி, சொல்லுடி. இந்த பாலு பூஸ்டர் கிங் உங்க அண்ணனா? ஆமா, என்னை என்னாச்சு? இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி ஒரே மெசேஜா பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. மியூச்சுவல்ல பார்த்தா நீ இருந்த, அதனால தான் கேட்டேன். உங்க அண்ணனா? என்ன மெசேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, நீங்க சிங்கிளா, நம்ம 2 பேரும் மிங்கிள் ஆகலாமாலாம் கேக்குறாங்க. சரி வை, நான் கூப்பிடுறேன். சரி ஓகே அபி. ஆ ஆ. டேய் எறும்பு மாடு. டேய் மாடு. எதுக்கு என் பேரை பண்ணி ஏழை விட்டுட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? வெக்கமாக தான் இருக்கு. உனக்கு தான் என் தங்கச்சின்னு சொல்றது. கூட படம் தொலைஞ்சிட்டியே. உன்னை யார் என் ஃப்ரெண்டுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுக்க சொன்னது? ஏன் அதுக்கு இப்போ என்ன? அவ எனக்கு கால் பண்ணி கேக்குறா. ஓ, அவ இவ்வளவு நேரம் உன்கிட்ட கால் பேசிட்டு இருந்தாளா? என்னடா நம்ம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரிப்ளையே பண்ண மாட்டாளேன்னு பாக்குறேன். என்னைய பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டேன். கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? என்ன பண்ண? யாராச்சும் தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாங்களா? இங்க பாரு, சோசியல் மீடியாவில் நான் பேசுற பொண்ணுங்க பூரா ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டா இருந்தா அது கண்டிப்பா பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அது போக அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கு. உன் ஃப்ரெண்டே என்னால நம்பவே முடியல தெரியுமா? சொல்லி என்ன மேல கை வச்சுக்கிட்டு இருக்க? ஒரு ஏத்துன நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு? நீ ஒரு ஆளா எனக்கு? ஏய், ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி உன்னை பல கேள்விகள் கேட்பாங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? ஏய், என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லப்பா, தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கேம்பஸ் இன்டர்வியூ, அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏண்டா நீ ஏன் வேலை வெட்டி இல்லாம அரியஸ் வச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருக்க? நீ உன் தங்கச்சியோட கேம்பஸ் இன்டர்வியூ ஹெல்ப் பண்றியா? இல்லப்பா, வீட்டுல ஒரு ஆளா உறுப்பு இல்ல. அப்பா, இவ என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா? என்ன பண்ணா இவன்? இவ இருக்காங்க. சொல்லு என்ன பண்ணா இவன்? நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலப்பா. நான் சும்மா இருக்க போறேன் வீட்டுல. 30 வருஷம் வீட்டுல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்குது, கடையில போய் ஒரு பிரியாணி இங்க மட்டும். பாருடா, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. சரிப்பா. என்ன என்ன அப்பா வந்தா? அப்பா வந்தா என்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணுவ? என்ன இந்த ஆள்கிட்ட சொல்லுவ? துப்பாக்கி வச்சு சுட்டு வரேன். இவர்கிட்ட எல்லாம் சொல்ல. அப்புறம் என்ன பண்ணுவ? ஆள் கிட்ட சொல்ல. நீ இந்த வேலை மட்டும் தயவு செய்து வச்சுக்க. இப்ப என்ன, அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணது தப்பு அப்படித்தானே? அவகிட்ட போய் சொன்னீங்கன்னா காலு கத்துவா. ஏற்கனவே என் கால ரத்தம் வருது. நீ எல்லாம் ஒரு தங்கச்சி, ஜிவிஎம் படத்துல ஒரு தங்கச்சி எல்லாம் லவ்வுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றா, இவ்வளவு தான் இருக்கா. அந்த பயம் இருக்கட்டும். தங்கச்சிமா, என்ன பண்றீங்க? எவ்வளவு நேரம் டிவி பாப்பீங்க? நாங்களாம் பார்க்க வேணாமா? பாலா தள்ளு பாலா. என்ன தள்ளி பாலா? நீ மட்டும் கால்ல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பியா? நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? ரிமோட்ட குறி. ஏ லூசு மாதிரி பண்ணாதடா, தள்ளுடா. எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன லூசு மாதிரி பண்ற? இங்க வரு. அப்பா வாங்கி கொடுத்த டிவி, எனக்கும் பங்கு இருக்கு. மரியாதை ரிமோட்ட குறி. இங்க பாரு, காலையிலே வந்து இப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. தள்ளு. சரி, நவரு பாலா. பாப்பமா, நீ எப்படி டிவி பாக்குறத பாப்பமா? ஐயோ சோ, தள்ளுடா. என்ன பாக்குற? சுமார் சிங்கரா? அது எதுக்கு டிவில பாக்குற? நானே பெர்ஃபார்ம் பண்றேன். அண்ணன் தங்கை பாசமதி கோலம் போல தொட்டி வச்ச பாசமதி. இப்ப வந்து அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாலுவோட கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாலு, உங்களோட பாசம் அந்த இடத்துல பாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் நீங்க டைட்டில் வின்னர். சோ லூசு பையன். தங்கச்சி தூங்குறியாமா? சரி தூங்கு. பாப்பமா, பாரு டிவி பாரு. அண்ணன் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரேன். ஏய், ஒத்தருக்கு தாரேன், ஒரு டேரி மில்க்கும் தாரேன். ரிமோட்டை எனக்கு கொடுத்துட்டு நீ ஓரமா போய் பாரு. ரிமோட்டை எனக்கு தாடி, ரிமோட்டை எனக்கு தாடி. பாலா, நிஜமா டென்ஷன் ஆயிடுவேன், தள்ளிடு. குளிக்க போலான்னு ஒரு யோசனை இருக்கு. ஆனா நீ டிவி பாக்குறத கெடுத்துட்டு போலான்னு ஒரு யோசனை என்னைய போட்டு கொல்லுது. ஒருத்த உட்கார்ந்து இருக்க திடுசிலே தெரியும் அவன் பல டிவியை பார்த்தவடா இல்லையாது. கண்ணு திருச்சி என்னடி மண்டையில அடிச்சுக்கிட்டு இருக்கா? என்னடி நினைச்சிருக்க மனசா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? தேவலா அவளை பாத்துக்கிட்டு இருக்கா? ஏய், ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் ரிமோட்டை தர மாட்டேங்கிறான். காலையில இருந்து அவளே டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்பா பொய் சொல்றான். காலையில இருந்து என்ன பார்க்கவே விடல இவன். பாருங்க, உங்க கண்ணதுக்கே என்ன கை நீட்டி அடிக்கிறா. ஆனா எனக்கு பொம்பளை பிள்ளைய அடிச்சு பழக்கம் இல்ல. நான் வந்து நீங்க வளர்த்த பிள்ளை, உங்க வளர்ப்பு சரியில்லை. அங்க பாருங்க, ஹவுஸ் ஓனர் பாருங்க. என்ன ஒரு ஆபீசர். அப்பா தேவையில்லாத பிரச்சனைப்பா இதெல்லாம். சரிடா, அவ பாத்துட்டு போட்டுமேடா.
இல்லப்பா இது தப்பு. காலையில இருந்து அதுக்காக பாப்பாங்களா? நாங்களாம் பார்க்க வேணாமா? என்ன நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் போய் இலக்காரமா நினைக்கிறீங்க போலயா? என்னப்பா இது? டேய் அப்படி இல்லடா, அவ பொம்பளை புள்ளன்னு சொன்ன நானு. என்ன பொம்பளை பிள்ளை? இங்க வந்து இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்க்காதீங்க. அவ என்னென்ன சேட்டை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் டிவி பார்க்கணும். நீ நானும் பார்க்கணும். நான் டிவி பார்க்கணும். நீ டிவி நான் பார்க்கணும், நீ டிவி TV பார்க்கணும். ரிமோட்டை கொடு. வாங்கி கொடுங்க. கொடு. அவங்க அவகிட்ட கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேன். வாங்கி கொடுங்க. கொடுங்கப்பா. இந்தா போய் கொடுங்க. சாப்பிடுங்க. ரிமோட் கொடுங்கப்பா. என்னது? ரிமோட் கொடுங்க. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் நியூஸ் பார்க்க போறேன். அப்பா காலையில இருந்து நான் சண்டை ஓட்டுறதுக்கு நீங்க நியூஸ் பார்க்க போறீங்க. டேய் போடா. அப்பா எப்ப பார்த்தாலும் 24 hours அதே பிரேக்கிங் நியூஸ் தானே பார்க்க போறீங்க. இல்ல உன்னோடது. எப்படி நீ பார்க்கல எனக்கு சந்தோஷம் தான். டார்லிங், நேத்து நைட்டு 8 மணிக்கு உன்னைய பார்க்கதாமா கிளம்புனேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. நான் என்னமா பண்றது? போய் தான் பேசிட்டு இருக்கேன். திரும்ப ஐயோ திரும்ப போய் இது ஒரு பேசாத. பிரச்சனை. காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரை போட்டு அட கொடுத்துட்டு ஓ, இருக்க நீ இப்ப என்னைய. நான் உன்கிட்ட சண்டை போடுறேனா? இப்ப நீ பண்ணதுனா நான் உள்ள ஒரு கால்ல இருக்கேன். கேட்டுட்டு இருக்க. நீ அங்க யார்கிட்ட பேசிட்டு இங்க இருக்க? இங்கமா வீட்ல கதவு தட்டிட்டு இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சுக்கமா. என் தங்கச்சி ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேமா. அவ ஒரு பெரிய விஷக்கிருமி. நான் பேசுறது தெரிஞ்சாலே எங்க அப்பா போய் போட்டு கொடுத்துருவாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா. ஏய் வர்றேன். எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. என்னால இது புரிஞ்சுக்கமா. நம்ம தயவு செய்து நாளைக்கு காலைல 8 மணிக்கு நான் உன்னை வந்து பார்த்து நேர்ல பேசுறேன். ஓகேயா? இவ வேற நம்ம நிம்மதியாவே இருக்க மாட்டா. லைன்ல இருந்து பார்த்து வேணாம். இப்ப ஒழுங்கா இருமா. பேசு. இப்படி தானே நேத்து சொன்னேன். வந்தியா நீ? செல்லம் அப்படியே ஒரே நிமிஷம் லைன்ல மட்டும் இரு. என் என்ன தங்கச்சி தங்கச்சி மட்டும் ஒரு தான் விஷயம் முக்கியமா? சொல்றேன். ஒழுங்கா இப்ப பேசுறியா இல்லையா? ஏய் பெரிய கலெக்டரா நீ? முக்கியமா வந்து இப்ப நீங்க ஃபைல் எடுத்து சைன் போடலன்னா எந்த விஷயமும் நடக்காதோ. உட்காந்து நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. என் ஆள்கிட்ட லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கேன். என்னமா நோய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கா? இங்க பாரு, காலங்காலமா தங்கச்சிகளுக்கு என்ன வேலை? அண்ணன் லவ் பண்ணும்போது உதவி பண்ணணும், ஓத்திரியம் பண்ணக்கூடாது. சரியா? வாயை பொத்திக்கிட்டு இங்க உட்காரணும். போன் பேசி முடிக்கிற வரைக்கும் ஏதாவது சத்தம் வந்துச்சு. நான் இங்க கத்துறனால அங்க யாருமே இல்லாம நீ அங்க செல்லம், போட்டுட்டு இருக்கியா? எல்லா காதலர்களும் போன்ல என்னென்னமோ விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நீ டெய்லி உட்காந்துக்கிட்டு பழைய கதையை பேசிக்கிட்டு சண்டை 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 எப்ப பார்த்தாலும் சண்டைமா. நம்ம பழசெல்லாம் மறந்துடலாம். நேத்து நைட் 8 மணிக்கு வராதுக்கு நான் நேர்ல பார்க்கல உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நான் வராம இருந்ததுக்கு ஒரு சாலிடா ரீசன் இருக்கு. சரியா? இவன் போய் சொல்றான். இவன் நேத்து நைட் வீட்ல தான் உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தான். இவனை நம்பாதீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா அம்மா சொல்ல ஓடிடு. என் காதல் விஷயத்துல உன்னை தலையிடாத ஏய், தலையிடாத இங்க பாரு, பல தடவை அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். மரியாதை. காதல் குறுக்க வந்து ஏய், அப்பா. டேய் அங்க என்னடா திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ. பார்த்துட்டு தான் இருக்கோம். பாலுவை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அவன் ரொம்ப தங்கமான பையன். என்ன கொஞ்சம் வேலை வெட்டி தான் கிடையாது. மற்றபடி இந்த குடிப்பழக்கம், லவ் அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா என் பொண்ணை விட என் பையன்தான் ரொம்ப நல்ல பையன். நீங்களே ஒரு பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க, முடிச்சிருவோம். சரி வச்சிடுறேன். டார்லிங், படத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்தை தேட்டர் வாசல்ல இருப்பேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. டைட்டில் கால்ல இருந்து நம்ம படம் பார்க்கறோம். ஓகேவா? ஓகேமா டார்லிங், பாய். நான் குளிக்க போறேன். ஏய் வீட்டுக்குள்ள இருக்கல, உனக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? பாத்ரூம் போயிட்டு வந்து பாப்பேன். மூஞ்சியை கழுவிட்டு இருக்கல, கப்பல தண்ணியை முடிச்சு மூஞ்சில ஊத்தி விட்டு பேமா தாங்கிட்டு. உள்ள ஆள் இருக்கு. அபி விளையாடாத, நீதான் எனக்கு தெரியும். கதவை திறடி. நான் தான் தெரியும்ல, அப்புறம் என்ன? கதவை திறடி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. திறக்க முடியாது. என் ஆளோட படத்துக்கு போறேன்டி. அவ லேட்டான கத்துவாடி. ஆமா, ஆளுக்கு என்ன இவ்ளோ பயப்படுற? அவ என்ன பெரியவளா? இதெல்லாம் நீ இங்க வச்சுதான் என்கொயரி பண்ணி. அவ சரியான டார்ச்சரு. உனக்கு மேல டார்ச்சர்டி. பேச ஆரம்பிச்சானா காரணமே எல்லாம் அவனுக்கு 10 நிமிஷம் பேசுவா. இந்த காரணம் எல்லாம் கிடைச்சு என்ன உயிரோட வச்சு போச்சிருவா. தயவு செய்து கதை திறடி. திறக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். 3 நாளைக்கு முன்னாடி நீ எங்க போன? சபா, ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனேன்டி. என் ஃப்ரெண்டு மோகன் வீட்ல இருந்தேன். இப்போ ஒரு பிரச்சனையா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். கதவை திற. போய் சொல்லாத பாலா. ஐபிஎல் மேட்ச் பார்த்தேன், 2 பீர் அடிச்சேன், தம் அடிச்சேன், எல்லாம் ஒத்துக்கிறேன். கதவை திற. என்கொயரி பண்ற இடமா அது? எனக்கு வேலை இருக்கு. அப்படியா? சரி சரி, திறந்து விடுறேன். அப்பா, டேய் பாலு, நீ குடிப்பியாடா? அப்பா விளையாட்டுக்கு சொல்லிட்டு. ஓ, விளையாட்டு கூட குடிப்பியா?
உன்னை போய் தங்கமான பையன் சொன்ன பாரு. பிஞ்ச செருப்பு எடுத்து பிய்யற அளவுக்கே நடிச்சுக்கணும்டா. என் பையன் டீ காபி கூட குடிக்க மாட்டான் சொன்னேன். கடைசியில் பீர் குடிச்சிருக்கே. உனக்கு 1 மாசம் தான் டைம். பாஸ்போர்ட் எடுத்து நேரா மாமா கூட சவுதிக்கு போயிடு. உன்னை இப்படியே தெரிய விட்ட வேலைக்கு ஆகாது. மேட்சா தான் வேணாப்பா, எனக்கு கூட ஒரு காதல் இருக்குப்பா. அப்பா நான் இல்லைன்னா துடிச்சு போயிடுவாப்பா. அப்பா காதலா? பொறுக்கி நாயே இந்தா. பேசுடா. என்ன எல்லாம் உண்மையை தெரிஞ்சிச்சுன்னு பயமா இருக்கா? மரியாதையா பேசுடா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன இழுச்ச வாய் மாதிரி இருக்கா? நான் என்ன உன்கிட்ட காரணமே இல்லாம சண்டை போடுறவளா? இல்ல டார்லிங் மாதிரி பேசிட்டு திரும்ப போய் குடிச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுல என்ன பார்க்க வராம இருக்கிறதுக்கு ஒரு மானம் கிட்ட ரீசன் வேற. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயோ போன் வச்சுட்டாலே. அடியே நல்லா வாம்பு. என்னடா இப்படி சொல்லுச்சா? ஐயோ செல்லம், என் குடும்பத்தோட நீதான் எனக்கு. என்னை விட நல்ல பையனா? என் ஸ்கெட்ச்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது.